உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, அதில் உன் திறமையை வளர்த்துக்கோ, கடுமையாக உழைச்சிக்கிட்டே இரு. வெற்றி ஆட்டோமேட்டிக்காக உன் பின்னாடி வரும். இந்த சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதாவது இன்றைக்கி கெமிக்கல் ரொம்ப நாளாக முன்னாடி கேட்டிருந்தாங்க, அதை கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங் பற்றி. இப்போ கெமிக்கல் இன்ஜினியரிங் அந்த டாபிக் தான் பற்றி இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக, அதாவது இப்போ கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்னால் இப்போ 10th முடித்தவங்களும் இது கெமிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமா இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிப்பாங்க. இல்லை நீங்கள் +2 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இல்லாட்டினா அப்படி எடுத்து 3 கண்டிப்பாக இருக்கணும். இப்போ எடுத்து படிச்சிருந்தீங்கனாக்கா இந்த கெமிஸ்ட்ரி பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம். இப்போ அது தான் இந்த வீடியோவில் இப்போ டிப்ளமா இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க என்ன ஜாபுக்கு போகலாம், அடுத்தது என்ன படிக்கலாம், அடுத்து பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க இப்போ என்ன மாதிரி ஜாப்ஸ்லாம் கிடைக்கும், என்ன மாதிரிலாம் ஜாப்ஸ் இது ஸ்கில்ஸு இது மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரி ஏரியாவில் நமக்கு ஜாப்ஸ் எல்லாம் கிடைக்கும் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தாக்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது ஒரு மாஸ்டராகவும் அடுத்தடுத்த லெவலுக்கு என்ன ஹையர் ஸ்டடீஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ டிப்ளமா இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 10th முடிச்சுட்டு ஒரு சயின்ஸு சப்ஜெக்டில் நீங்கள் கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க. அப்புறமேலு +2 நீங்கள் கண்டிப்பாக ஒரு கெமிஸ்ட்ரியை படிச்சிருப்பீங்க. பிடெக் படிக்கணுங்கிறவங்க இப்போ 2 பேருக்குமே நல்லா இப்போ கெமிஸ்ட்ரி அப்படின்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். கெமிஸ்ட்ரினா ஒரு ஃபார்முலா இருக்கும், அது ஒரு மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சப்ஸ்டன்ஸு அதில் என்னென்ன கன்சிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்குவோம். அதாவது இப்போ அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன, இது எப்படி ரியாக்ட் பண்ணுது, எப்படி ரியாக்ட் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்காக நம்ம ஒரு 6th சயின்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு படித்ததுனால கண்டிப்பாக 10th முடித்தவங்களும் தெரிஞ்சிருப்பீங்க, +2 முடித்தவங்களும் கெமிஸ்ட்ரினா என்ன, அது எப்படி படிக்கணும், அதை எப்படி படிக்கிறது, அதனால் இது எப்படி படிக்கணுமா வேணாமா அப்படின்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா கெமிஸ்ட்ரின்னு நிறைய பேருக்கு ரொம்ப பேருக்கு பிடிக்கும். அப்படி பிடிச்சி கொஞ்சமாவது பிடிச்சிருந்துச்சுன்னா தான் இந்த சப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. அதனால் இந்த சப்ஜெக்ட் ஏற்கனவே தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு, அதனால் அந்த சப்ஜெக்டை பற்றி நீங்கள் நல்லா உங்களுக்கு புரியும், கொஞ்சமாவது பிடிக்கும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஃபீல்டை நீங்கள் எடுக்கலாம் தாராளமாக. இப்போ கெமிஸ்ட்ரி அப்படின்னாக்கா இப்போ அடுத்தடுத்த லெவலில் எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ கெமிஸ்ட்ரி இருக்குனாக்கா அதோட ஒரு ஃபிசிக்கல் சயின்ஸு, இல்லைன்னா ஒரு லைஃப் சயின்ஸு, இல்லைன்னா ஒரு ஜியோ சயின்ஸு, இதோட சேர்த்து ஒரு மேக்ஸு, எக்கனாமிக்ஸு இதெல்லாம் சேர்ந்து அந்த கெமிஸ்ட்ரியை அப்ளை பண்ணும்பொழுது நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் உங்களை சுற்றியே நிறைய பார்த்துருப்பீங்க. நிறையா உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் நம்மளை சுற்றியும் இருக்கும், நமக்கு தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் நமக்கு யூஸ்ஃபுல் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி யூஸ் ஆகக்கூடிய ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன, ஒரு டூத் பேஸ்ட்டு, சோப்பு, சானிடைசர் இன்றைக்கி எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், ஒரு சானிடைசர், ஒரு கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் அத்தனையுமே கெமிக்கல் யூஸ் பண்ணி பண்ணுறது தான். இப்போ அது மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷாம்பு, பேஸ்ட்டு, இப்படி டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்லேருந்து அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டெக்ஸ்டைல்னு எடுத்துக்கோங்க. அதுக்கு சிந்தட்டிக் ஃபைபர், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி தேவைப்படுது. அதாவது சிந்தட்டிக் ஃபைபர் அப்படிங்கிறோம். இதெல்லாம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் நிறைய கெமிக்கல் யூஸ் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இப்போ அக்ரோ கெமிக்கல், இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய யூஸ் பண்ணி இப்போ நல்லா ப்ரிசர்வ் பண்ணி 1 year கூட தாங்குற மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். அப்போ ஃபுட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆகும், அப்புறம் அடல்ட்ரன்ஸ், இப்படி நிறைய அதை யூசேஜ் ஃபுட் இண்டஸ்ட்ரியிலையும் நிறைய யூசேஜ் இந்த கெமிஸ்ட்ரி படித்தவங்க நிறையா இன்வால்வ் ஆகி இருக்கிறாங்க. அப்புறமேல் பார்த்தீங்கன்னாக்கா பாலிமர் டெக்னாலஜி, பிளாஸ்டிக்ஸு, நிறைய யூசேஜ் ஆகக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது ரா மெட்டீரியல்லேருந்து இல்லைன்னா கெமிக்கல்ஸ்லேருந்து அப்படின்னு சொல்லி தான் ஃபார்மசூட்டிக்கல்ஸ். இப்போ மெடிசன் பாருங்கள், நிறைய கெமிக்கல்ஸ் அதோடைய கரெக்டான ஃபார்மில் நல்லா நமக்கு, அதாவது கன்சியூமருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இருக்கக்கூடாது, அதே சமயம் இதை தயாரிக்கும் பொழுது எந்த விதமான என்விரான்மெண்ட்டுக்கும் எதுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது, நம்ம ஒர்க்கர்ஸுக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நல்லா மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும். ஏன்னா எல்லாருக்கும்
இந்த எவ்வளோ பீப்புள் இருக்காங்க, அப்போ அவ்வளோ பேருக்குன்னா மாஸ் ப்ரொடக்ஷன் தேவைப்படும். இப்போ அந்த அளவுக்கு ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுற அளவுக்கு எக்கனாமிக்கலாகவும் சரி, இப்படியெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணுறதுக்கு வந்து ஒரு கெமிஸ்ட்ரி வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால அந்த இடத்துல வந்து ஒரு கெமிஸ்ட்ரி வந்து தேவைப்படுவாங்க. கெமிக்கல் டெக்னாலஜி படித்தவங்க, அதாவது பிடெக் கெமிக்கல் இல்லைன்னா டிப்ளமா இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க வந்து இந்த மாஸ் ப்ரொடக்ஷன்ஸ், அதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு ஃபீல்ட்லேயும் சரி இதெல்லாம் அவசியமாக தேவைப்படுவாங்க. இப்போ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் தான் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ அது மட்டும் இல்லாமல் ஒரு மினரல்ஸ் எல்லாம் செப்பரேஷன் பண்ணுறது, ஆயில் அண்டு ரிஃபைனரிஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரிஃபைனரிஸே நம்ம இந்தியாவில் நிறைய 24 என்னமோ இருக்குது. இப்போ அதுமாரி ஆயில் அண்ட் ரிஃபைனரிஸு, கேஸ் கம்பெனிஸு, கேஸ் வந்து நம்ம ஏன்னா இப்போ பாருங்கள், இப்போ ஒரு கேஸ் அப்படின்னாக்கா ஆக்சிஜன், நைட்ரஜன் இப்படிலாம் நிறைய கேஸ் எல்லாமே வந்து ஒரு கெமிஸ்ட்ரி தான். இதெல்லாம் வந்து இப்போ H2O அப்படின்னாக்கா ஹைட்ரஜன், ஆக்சிஜன், வாட்டர் அப்படின்னு வாட்டர்னு சொல்லுவோம். அப்போ ஒரு கேஸ் இருக்குது அதில். இப்போ இது மாதிரி தான் வந்து நிறைய கேஸ் கம்பெனிஸ் எல்லாம் வந்து, அதாவது ஒரு என்னென்ன வந்து அதில் கன்சிஸ்ட் ஆகிருக்கு, அதை எப்படி செப்பரேட் பண்ணுறது, எப்படி வந்து அதை செப்பரேட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து அது கேஸ் இதில் படிப்பீங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா, நிறைய க்ரூட் ஆயில் இருக்கும், அதுலேருந்து வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி கொண்டு வர்றது. அடுத்தது பெட்ரோலியம் எப்படி இது பண்ணுறது, செப்பரேஷன், அந்த மாதிரி ஒரு மைனிங், இந்த மாதிரி ஃபீல்டுலாம் கூட நிறைய வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களும் பெட்ரோலியம் இன்ஜினியராக கூட ஆகலாம். அடுத்தது ஒரு ஸ்பெஷலைசேஷன் எடுத்து படிக்கும் பொழுது ஆகலாம். இந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் வந்து போகணும் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் வந்து அதுக்கு டிப்ளமா இனிமேல் படிச்சிருந்தீங்கன்னாக்கா அடுத்தது வந்து அதுலேயே போகலாம் ஜாபு. அந்த டிப்ளமாவுக்கே ஜாபு கொடுப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் அடுத்த லெவலுக்கு நல்ல ஹை லெவலுக்கு வந்து அதிக சேலரி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் அடுத்த இது வந்து நீங்கள் பிடெக் தான் வருவீங்க. இப்போ இது ரெண்டையும் வச்சு தான் வந்து இப்போ நம்ம ஜாப் ஆகலாம். இப்போ ஜாப்ஸ் அப்படின்னு வர்றப்போ பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனிஸ் என்னென்ன கம்பெனிஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, ஃபார்மசூட்டிக்கல்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே என்னென்ன கம்பெனிஸ்ன்னு நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன். ஜென்ரலாக வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய வந்து கவர்மெண்ட் கம்பெனி, பிஎஸ்சி கம்பெனிஸ் எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அது இப்போ அதெல்லாமே வந்து உங்களுக்கு ஜாபு கிடைக்கும். அதாவது ரிஃபைனரிஸ், ஆயில், ONGC, IOCL, HPCL, BPCL இப்படின்னு வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து NFL, அதாவது ஃபெர்டிலைசர் கம்பெனிஸு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெஸ்டிசைட் கம்பெனிஸ், இந்தமாரி நிறைய கம்பெனிஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் பிளான்ட் உள்ள நிறைய ரன் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா. இதில் எல்லாத்துலேயுமே வந்து டிப்ளமா படித்தவங்களுக்கு ஒரு ஜூனியர் டெக்னீஷியன் ஜாப்ஸ் வந்து கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா லேப் ஓரியன்ட் நிறைய டெஸ்டிங் லேப் இருக்கும் எல்லாத்துலேயுமே. அந்த லேப்லலாம் வந்து ஒரு ஒர்க் பண்ணலாம். அதுமாரி பண்ணும்பொழுது லேபில் வந்து இப்போ லேப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டியில் கூட லேப் இருக்கும். அதுமாரி டிப்ளமா படித்தவங்களுக்கு லேப் பொசிஷன்ஸில் வந்து ஜாப்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூனிவர்சிட்டி, ஃபார்மசூட்டிக்கல் லேபு, அக்ரோ கெமிக்கல் லேபு, இப்படி நிறைய லேப் வந்து பெரிய பெரிய லெவலில் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து டிப்ளமா படித்தவங்களுக்கும் நீங்கள் வந்து லேபுடைய ஸ்பெஷல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் வந்து வாய்ப்பு இருக்குது. டிப்ளமா படிச்சுட்டு நான் வேலைக்கு தான் போகிறேன், மேற்கொண்டு படிக்கலை அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி வந்து ஒரு லேப் டெக்னீஷியன் ஒன்று உள்ள ஸ்கில்லை வந்து வளர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கெமிஸ்ட்ரி மாதிரி அதில் வந்து ஒர்க் பண்ணலாம். அடுத்து வந்து நீங்கள் அடுத்து பிடெக் படிக்கிறேன், பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா பிடெக் +2 முடிச்சுட்டு பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களும் சரி. என்னென்ன ஜாப்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா டிசைனிங் ரிலேட்டடாக வந்து நீங்கள் ஜாப்புக்கு போகலாம். இப்போ டிசைனிங் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு கெமிக்கல்ஸ் எது தயாரிக்கணும், எதோ வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு செப்பரேஷன் பண்ணணும், ஒரு இப்போ ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணணும், ப்ராசஸ் இன்ஜினியரிங் அப்படின்னாக்கா அதை ஒரு ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்குன்னு ஒரு டிசைன் வேணும், அதுக்குன்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேணும். இப்போ அந்த மாதிரி ஃபீல்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி இருக்கும். அதில் கம்ப்யூட்டர்லாம் ரிலேட்டடான இதெல்லாம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேலே நீங்கள் டிசைன் ஜாபுக்கு வந்து போகலாம். இது வந்து EPC கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய உங்கள் கிளையண்ட் வச்சுருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ரிலேட்டடான ஒரு இதை தான் வந்து அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறது தான் அவங்களுடைய ஜாப். அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து என்னென்ன கம்பெனிஸ் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோவிலேயே. இப்போ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி கம்பெனிக்கு அப்ளை பண்ணி அந்த மாதிரி டிசைனிங் ஃபீல்டுக்கு போகலாம். அப்படி எனக்கு எடுத்தோடனே உங்களுக்கு டிசைன் ஜாப் கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்கா ஆன்சைட் ஜாப்ஸ், அதாவது
டைரெக்டாக நம்ம ஒர்க் பண்ணோம் இல்லைங்களா, அது மாதிரி கம்பெனிஸ், அதாவது இண்டஸ்ட்ரியல் பிளான்ட்டு, தெர்மல் பிளான்ட்டு, இப்படிலாம் பிளான்ட் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி பிளான்ட் ஒர்க்ஸு இந்த மாதிரிலாம் இதில் போய் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட டிசைனிங் ஜாப் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் அந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கிடைக்கும். டிசைனிங் ஜாப் தான் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த மாதிரி ஜாப் கூட போகலாம். ஆன்சைட் ஜாப் அப்படின்னாலும் இந்த மாதிரி பிஎஸ்சி கம்பெனிஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போ என்னென்ன கம்பெனிஸ்ன்னு நான் வந்து ஸ்க்ரீனில் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ அதுக்கெல்லாம் பிஎஸ்சி கம்பெனி இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கம்பெனியில் போய் நல்லா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிங்கனாக்கா இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கேட் எக்ஸாம் தான் நீங்கள் எழுதணும். அதாவது கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்தமாரி அதில் வந்து அந்த எக்ஸாமை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல ஹையராக போகணும் அப்படின்னு நினச்சாக்கா கொஞ்சமாக ஒரு தடவையாவது முயற்சி பண்ணுங்கள். கிடைக்காது நமக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளோ என்னங்க கொஞ்சம் தான் எனக்கு அதுக்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதுக்கு ஏன் நமக்கு அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நீங்கள் உங்களால் முடிஞ்சது ஒரு டைமாவது முயற்சி பண்ணியே ஆகணும். பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக சப்போஸ் கிடைச்சாலும் கிடைக்கும். முழு முயற்சியோட எந்த விதமான ஒரு நெகட்டிவ் இதுவும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடாக நீங்கள் வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதுமாரி ஒரு தடவையாவது கேட் எக்ஸாம்ஸ் எழுதி அதை அட்டன் பண்ணுங்கள். கேட் எக்ஸாம் எழுதி அட்டன் பண்ணிங்கன்னா அதில் கிடச்சிச்சினாக்கா நீங்கள் அந்த வந்து ஒன்று ஜாப் வந்து உங்களுக்கு கிடச்சிச்சினாக்கா என்னென்ன பிஎஸ்சி அட்டன் பண்ணுங்கள், நல்ல எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வாங்கிக்கோங்க, அது போடுவாங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களே கால் ஃபார் பண்ணுவாங்க. அதில் எந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு இது தெரியணுமோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள் அந்தமாரி பிஎஸ்சி கம்பெனிஸுக்கு. அப்போ அட்டன் பண்ணி அதுக்கு அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அடுத்தது வந்து நீங்கள் எம்டெக் அது காலேஜுக்கு கூட அந்த கேட்டு ஸ்கோரை வந்து யூஸ் பண்ணி நல்ல காலேஜில் வந்து சேர்ந்துக்கலாம். இப்போ வந்து அதுமாரி பார்க்கு எல்லாம் கூட நீங்கள் கேட் ஸ்கோர் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்ல ஸ்கோர் இருந்தாக்கா அதெல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கும். நாசாவில் கூட கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு, ஏன்னா அதில் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், இது கண்ட்ரோல் ப்ராசஸிங், இதுக்கெல்லாம் வந்து கெமிக்கல் இன்ஜினியர் தேவைப்படுவாங்க. அதெல்லாம் எடுப்பாங்க. அதுலேயும் வந்து நீங்கள் நல்ல ஸ்கோர் ஒரு 65% மேலே வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு தேவையான என்ன நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். நல்ல லெவலில் படிச்சுட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. அதுமாரி ஒரு இதில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ண முடியும். அது மாதிரி ஒரு நல்ல கம்பெனியில் போனோம் அப்படின்னு சொன்னாக்கா எக்ஸாம் எழுதணும். இல்லை இது சாதாரண சின்ன கெமிக்கல் கம்பெனிக்கு கூட நீங்கள் போகலாம். இல்லை ஒரு என்டர்பிரனர் கூட ஆகலாம். நீங்களே ஒரு ஷாம்பு கூட தயார் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் ஒரு படித்து ரெடியாக இருந்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு எப்படி ப்ராசஸ், எப்படி ஒரு சின்னதாக மைண்டாக ஒரு எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு மட்டும் லைட்டாக ஒரு சின்ன சின்ன கோர்ஸ் மட்டும் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் கூட படிச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கூட பண்ணலாம். என்ன விதமான கெமிக்கல்ஸ் எது வேணாலும் தயார் பண்ணி உங்களுக்கு மார்க்கெட்டிங் திறமை தான் வேணும், அப்படி கூட பண்ணிக்கலாம். அதனால் அது மாதிரி ஒரு ஜாபு, ஒரு என்டர்பிரனர் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா இதுமாரி கூட நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். அதே சமயத்தில் சும்மாவே இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு ஜாபுக்கு கண்டிப்பாக போயிடணும். அது சம்பளம் கம்மியாக இருக்குன்ட்டு வெயிட் பண்ணக்கூடாது. எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நல்லா அசிஸ்டண்ட்டு. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் பிடெக் டெக்னாலஜி முடிச்சுட்டு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாக்கா ஒரு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். அப்போ அது மாதிரி இருக்கப்போ கெமிக்கல் அசிஸ்டண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங் போகணும் அப்படின்னு சொன்னாக்கா டிஎன்பிஎஸ்சியில் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கோங்க. அதுமாரி வந்து ஒன்று கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து இப்போ டிகிரி கோர்ஸுக்குன்னு கொடுப்பாங்க. பேங்க் எக்ஸாம் கூட இருக்குது. சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் பேங்க் அதுலேயும் வந்து இது படித்தது யூஸ் ஆகும். அதுமாரி பேங்க் எக்ஸாம் போகணும் அப்படின்னா கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நல்லா வந்து கெமிஸ்ட்ரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அந்த லைனில் தான் போவேன், அப்படி நல்லா சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த கெமிஸ்ட்ரிக்கு என்ன நல்ல ஸ்கில்ஸ் எல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிங்க. அதாவது அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் வந்து நீங்கள் ஒரு மெம்பர்ஷிப் ஆகிட்டிங்கன்னா அதில் வந்து இப்போ சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எப்படி இது பண்ணுறது, என்விரான்மெண்ட்டை வந்து சேஃப்டியாகவும் வச்சுக்கணும். அதே சமயத்தில் இந்த கெமிக்கல்னாலே கொஞ்சம் சேஃப்டி இதை பார்த்துக்கணும் இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரி வந்து இதெல்லாம் எப்படி அதுக்குன்னு ஒரு கோர்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய கோர்ஸ் இருக்குது. அதில் இந்த ஒரு கோர்ஸு இன்ஸ்டியூட்டும் சிசிபிஎஸ் சேர்ந்து நடத்துகிற ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஒன்று இருக்குது. அது ஒன்று நல்லா இண்டஸ்ட்ரியெல்லாம் அதில் வந்து அக்ரெடிட்டட் உள்ளது அந்த கோர்ஸை வந்து நீங்கள் அந்த வெப்சைட் அட்ரஸ் தரேன், நீங்கள் அதுக்குள்ளார போய் அதில் லாகின் பண்ணி அதை படிச்சுக்கோங்க. அந்த கோர்ஸை 3 லெவலில் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த என்னன்னு பார்த்து அதை படிச்சுக்கிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டிங்கனாக்கா அந்த சேஃப்டி ஜாப் வந்து உங்களுக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறமேல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ என்பிடிஇஎல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, நேஷ்னல் ப்ரோக்ராம் அண்ட் டெக்னாலஜி என்ஹான்ஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி ஓரியன்டாக படிக்கிறவங்க எல்லாருக்குமே நிறைய கோர்ஸ் இருக்குது.
இல்லை கெமிக்கல் இன்ஜினியரிங் அதுக்கு எப்படி இப்போ என்பிடி ஆன்லைன் கோர்ஸ் எப்படி அந்த ஒரு வெப்சைட் அட்ரஸ் தரேன். இப்போ அந்த இதில் போனீங்கன்னாக்கா நீங்கள் நிறைய கோர்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் என்ன கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிங்களோ அது தவிர்த்து வந்து இப்போ மெட்டீரியல் சயின்ஸு அப்படின்னு படிக்கலாம். மேட்லாப் எல்லாம் கூட அதில் இருக்குது. அதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டிங்கனாக்கா நல்லா வந்து இப்போ அதில் பாலிமர் டெக்னாலஜி, நியூக்ளியர் பவர் இன்ஜினியர் இப்படிலாம் ஒரு சின்ன சின்ன ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து நல்ல உங்களுக்கு ஒரு நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ கோர்ஸ் தான். அந்த மாதிரி கோர்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இப்போ அது கோடு இப்போ கெமிக்கல் இன்ஜினியரிங் தான் கோடெல்லாம் படிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ வருங்காலத்தில் இப்போ அடுத்த ஒரு 10 வருஷம் இப்போ அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெக்சர் எடுத்து நிறைய எழுதிட்டு இருந்தோம் அப்படிலாம் பண்ணோம். இன்றைக்கெல்லாம் எப்படி பேங்க்லாம் எவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? அதுமாரி வந்து இன்னொரு 10 வருஷத்தில் ரொம்ப அட்வான்ஸாக போக வாய்ப்பு இருக்குது. இப்போ அதனால் கோடிங் வந்து நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து உங்களுடைய நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு மிஷின் லாங்குவேஜை மாற்றி வைக்கிறதுக்கு உங்களுக்கு தரமாக இருக்கணும். அப்போ ஒரு 3rd இயர் படிக்கும்பொழுதே NPTEL கோர்ஸ் படிச்சுக்கோங்க. அதோட இந்த கோடிங் லாங்குவேஜஸ்லாம் வந்து MS எக்ஸல் இதுவும் படிச்சுக்கோங்க. கோடிங் லாங்குவேஜஸ் நிறைய வந்து படிச்சுக்குவோம். அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாமல் இருக்கவே இருக்காதிங்க. ஆனால் இப்போ கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாமல் இருக்கவே முடியாது. எது படித்தாலும் கம்ப்யூட்டர் நாலேஜ் தேவைப்படும். அதுமாரி இப்போ பார்த்தீங்கன்னா மேட்லாப் அது இதுக்குன்னு உள்ள GPROMS அப்படின்னு என்னென்னவோ இருக்குது. இப்போ ஆஸ்பென் ப்ளஸ் அப்படின்லாம் இப்போ அது மாதிரிலாம் வந்து நீங்கள் ஒரு ZenCAD அப்படிலாம் இருக்கும் இல்லைங்க, எல்லாத்தையும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. அதுமாரி என்னென்னலாம் வந்து ஒரு கோடிங் என்னெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வேணால் நான் ஸ்க்ரீனில் வந்து சொல்கிறேன். நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. இது மாதிரிலாம் ஒரு கோடிங் 3rd இயர் படிக்கும்போதே நல்லா படிச்சுக்கிட்டு அதே சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்தமாரி NPTEL கோர்ஸும் ஒரு என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ நீங்கள் என்ன செலக்ட் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் வந்து நல்லா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி கோர்ஸு. இப்போ எனக்கு மெட்டீரியல் சயின்ஸ்லாம் பிடிக்கும்னா அதை படிக்குங்க, பாலிமர்லாம் பிடிக்கும்னா அதை படிச்சுக்கோங்க, நியூக்ளியர்லாம் பிடிக்கும்னா அந்த மாதிரி இது மாதிரி சொல்கிறேன். அதுமாதிரி எது பிடிக்குமோ அதை அந்த ரிலேட்டடாக உள்ள ஒரு 2-3 கோர்ஸ் படித்து அதனால் டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா தெரிஞ்சு சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க, வாங்கிக்கிங்க, ஃப்ரீ தான். சர்டிஃபிகேட் வேணால் கொஞ்சமாக காசு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுமாரி கொடுப்பாங்க காசு. அதாவது பே பண்ணியும் படிக்கிற நிறையா கோர்சஸ்லாம் கூட இருக்குது. இதை முதல்ல நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கனாலே போதும். நல்லா வந்து ஃபைனல் இயர் வரும்பொழுது நீங்கள் எல்லாம் இவ்வளோ நாலேஜோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தது ஃபைனல் இயர் முடித்தோன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் நாலேஜை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறலாம். எப்படி அப்படின்னு சொல்லி நல்லா இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும். இப்போ அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஏன்னா இதை MBA எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இருந்தாலும் வந்து அடுத்த லைன் கொஞ்சம் ஒரு மேனேஜர் லெவலில் போகணும் நல்லா இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் வந்து MBAவும் படிக்கலாம். MBAங்கிறது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நீங்கள் படிச்சுட்டு பிடெக்னாலஜி படிச்சுட்டு நீங்கள் அது லெவலில் போகிறது தான் நல்லது. உங்களுக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லை அதையும் தாண்டி நான் பிடெக் முடிச்சுட்டு இருந்தாலும் நான் MBA தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி சில பேர் நினைப்பாங்க. அதுமாரி உள்ளவங்க MBAவும் படிச்சுக்கலாம். MBAவில் வந்து நிறைய எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் மேனேஜ்மெண்ட் இருக்கும், ஆயில் கேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு உங்களுக்கு கெமிக்கல் ரிலேட்டடாகவே நிறைய மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இருக்குது. அதையும் வேணாலும் எடுத்து படிச்சுக்கிட்டு ரெண்டையும் கம்பைண்டாக சேர்த்து ஒரு கம்பெனியில் அந்தந்த ஆயில் கேஸ் படிச்சிங்கன்னா ஆயில் கேஸ் கம்பெனியில் ஒரு மேனேஜர் லெவல் அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் போகலாம். அதுமாரி வந்து எனர்ஜி மேனேஜ்மெண்ட்னா பவர் செக்டாரில் நீங்கள் போகலாம். அதுமாரி பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குன்னு மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பிடெக் முடிச்சுட்டு MTech முடித்து PhD படித்து ஒரு இப்போ வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் இப்படின்னு உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அதில் வந்து PhD கூட படிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு ஃபாரினில் வந்து நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதுமாதிரி டிப்ளமா இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கும் வந்து ஃபாரினில் வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. நீங்கள் நல்லா 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஜாப் வந்து அப்ளை பண்ணுங்கள். அதாவது ஆயில் கேஸு இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஃபாரினில் வந்து அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிட்டோம் நீங்கள் ஃபாரினில் வந்து ட்ரை பண்ணாக்கா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் லிமிட்டட்னு இந்த கவர்மெண்ட் இதே கொடுக்கு. இல்லை கவர்மெண்ட் அக்ரிடிக்டட் உள்ள கம்பெனியில் வந்து நீங்கள் ஃபாரின் இன்டர்நேஷ்னல் ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற அந்த இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வச்சுருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கும்
ஃபாரின் ஜாப்ஸ் வரும்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், அது வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸை வந்து கெயின் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு கண்டிப்பாக ஃபாரின் ஜாப்ஸும் கிடைக்கும். அதே சமயத்தில் இங்கேயும் வந்து நிறைய ஜாப்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணலாம். எல்லாமே அவருக்குள்ள இருந்ததுதான், அதை வெளியே கொண்டு வந்த கருவி மட்டும்தான் நான். மகிழ்ச்சி. என் அழைப்பை ஏற்று இங்கே வந்த மாமனிதர்களுக்கு என்னுடைய நன்றி.